நம்ம பொதுவாக முட்டையை வச்சு ஆம்லேட் போடுவோம், இல்லாட்டி பொரியல் பண்ணுவோம், இல்லாட்டி குழம்பு கூட வைப்போம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ரோஸ்ட்டு போல் செஞ்சு எடுக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். மீன் டைம் நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். வாங்க இப்போது இந்த முட்டை ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு our சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இங்கே நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் ஃப்ளேமை நல்லா சிம்முக்கு மாற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் சேர்த்திக்கலாங்க. அடுத்ததாக இது கூட கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதுமானது. இப்போ இதை ரெண்டையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி முட்டையை அவிச்சு வச்சுருக்கோங்க. அதை 2 கட் பண்ணி இது போல் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த மிளகாய் பொடி உப்பு கூட கலந்து லைட்டாக தோச்ச மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மஞ்சள் கரு பாகம் இருக்குது இல்லைங்களா, அது கீழே வர்ற மாதிரி இது போல் லைனாக அடுக்கிக்கலாம். நான் இங்கே ஒரு 4 முட்டை அளவுக்கு எடுத்துருக்கேன். அதை 2 கட் பண்ணியிருக்கேன். இது போல் அடுக்கிக்கலாங்க. ஃப்ளேம் மட்டும் பார்த்திங்கன்னா நல்ல சிம்லேயே இருக்கட்டும், ஹை பண்ணிட வேணாம். ஏன்னா நமக்கு இந்த மிளகாய் பொடி பார்த்திங்கன்னா கரிஞ்சு போயிடும், அப்புறம் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ ஒரு சைடு லைட்டாக ரோஸ்ட் ஆனதும் இப்போ லைட்டாக பின்னாடி சைடை நம்ம திருப்பி விட்டுறலாங்க. ஒன்று அப்படியே திருப்பி விட்டுறலாம். இப்போ 2 சைடும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மிளகாய் பொடி உப்போடு சேர்ந்து நல்ல ஒரு ரோஸ்டாட்ட நமக்கு குக் ஆகி வரணும். அதாவது ரொம்ப கருக்க விட்டுறாதீங்க. ஃப்ளேம் ஹை பண்ணிட்டிங்கன்னா நமக்கு முட்டை பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயோட ஒட்டிக்கும் ஒரு சில டைமு. ரெண்டாவது படப்படான்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம இது போல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இது போல் குக் பண்ணி எடுக்கிறது. இதுவே பார்த்திங்கன்னா வெறுமனே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு திரும்பவும் அடுத்த சைடை திருப்பி போட்டுடலாம். அதாவது மஞ்சள் கரு இருக்கிற சைடாக திருப்பி போட்டுடலாம். அந்த பின்னாடி இருக்க வெள்ளை சைடெல்லாம் பாருங்கள் நல்லா மொறுமொறுன்னு ரோஸ்ட் ஆகி வருது. இது இப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஆனால் நம்ம இது கூட கொஞ்சமாக கிரேவி பண்ணி அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இன்னும் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த முட்டை பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம இங்கே ஒரு பேன் வச்சுருக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் ஃப்ளேமை மீடியம்க்கு மாற்றிட்டு திரும்பவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாம். நம்ம நார்மல் சமையல் எண்ணெய் தான் சேர்த்திருக்கோம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் சேர்த்திக்கலாங்க. அடுத்ததாக ஒரு 5-6 பல் பூண்டு நல்ல பொடியாக கட் பண்ணிட்டு அதுவும் இதோட சேர்த்திடலாங்க. அதாவது கடுகு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த பூண்டை நம்ம சேர்த்தி நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் இந்த பூண்டை வறுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம பெரிய சைஸ் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வெங்காயம் எடுத்து நல்லா ஃபைனாக கட் பண்ணியிருக்கோம். அதுவும் இதோட சேர்த்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி கொடுத்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி கொடுத்துட்டே இருக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போயிடுச்சு. இப்போ இதில் தேவையான மசாலா பொடியெல்லாம் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடியும், அடுத்ததாக கறி மசாலா தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். அடுத்ததாக தனியா தூள் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இல்லை 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. இதில் நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா மிளகாய் பொடியில் முட்டையை வறுத்து வச்சுருக்கோம். அதனால் மிளகாய் பொடி உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்குவீங்க, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற மிளகாய் பொடியோட காரத்தன்மைக்கு ஏற்றாற் போல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த பொடிகள் எல்லாத்தையுமே இந்த வெங்காயத்தோடவே சேர்த்தி நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ளேமை பார்த்திங்கன்னா மீடியம்லேயே வச்சுக்கோங்க. அடுத்ததாக நான் இங்கே ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த தக்காளியும் சேர்த்தி நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கி கொடுத்துக்கோங்க. இந்த மிளகாய் பொடி மல்லி பொடியெல்லாம் நீங்கள் கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி விட்டு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்திக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே சேர்த்து வறுக்கிறதா இருந்தாலும் வறுத்துக்கலாம். ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா கருக்காமல் நமக்கு டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். எந்த ஒரு பொருளும் பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டே சூப்பராக மாறிடுங்க. இப்போ இந்த மசாலா வேகிறதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வெந்து வரட்டும். இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. நல்லா சூப்பராகவே குக் ஆகிருக்கு. இந்த வெங்காயம் தக்காளி ஒன்று சேர்ந்து நல்லாவே குக் ஆகிருக்கு.
இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தேங்காய் பால், அதாவது ஒரே ஒரு சில் அளவுக்கு மட்டும் அரைச்ச எடுத்த தேங்காய் பால், அதிகமாகலாம் தேவை கிடையாது. இதை வந்து ஆப்ஷன் தான், இந்த தேங்காய் பால் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்திக்கலாம், சேர்க்காம இருந்தாலும் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கோங்க, அந்த மனம் வந்து உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துடும். இப்போ இந்த தேங்காய் பால் சேர்த்தி லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த முட்டையை, அதாவது எண்ணெய், மிளகாய் பொடி, உப்பு போட்டு அதை ரோஸ்ட் பண்ண முட்டையை வந்து ஒன்றொன்னா இந்த கலவையில் சேர்த்திடலாங்க. சேர்த்திட்டு நம்ம அந்த மிக்சர் இருக்குது இல்லைங்களா, அதாவது இந்த வெங்காயம் தக்காளி மிக்சர், அது வந்து மேலால் இது போல் கோட் பண்ணி விட்டுறலாம் அந்த முட்டை மேலே. அப்போ தான் வந்து இந்த மசாலா பொடி, இந்த வெங்காயம் தக்காளியோட இதெல்லாம் வந்து நமக்கு முட்டையில் நல்லா இறங்கி கொடுக்கும். அதனால தான் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் ஃப்ளேமை வந்து மீடியமில் தான் வச்சுருக்கேன், ஹை பண்ண கிடையாது. திரும்பவும் சொல்லிகிட்டே இருக்கேன், ஹை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரிஞ்சு போயிடும், டேஸ்ட்டு வந்து அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ இது பாருங்கள், எல்லாமே சுற்றியும் நல்லா கோட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து திரும்பவும் இதை வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் போல் ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. சூப்பராக இந்த முட்டை ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. இது வந்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு, சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கடைசியாக கொத்தமல்லி தலையை கட் பண்ணி தூவிக்கோங்க. புதினா இருந்ததுன்னா கூட ஒரு 2 புதினாவையும் சாப் பண்ணி மேலால் தூவிக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த முட்டை ரோஸ்ட்டு. உங்களுக்கு இந்த முட்டை ரோஸ்ட்டு ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.